ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டேங்கோட டாக்டர் சைக்கோ தான். அண்ட் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதனுடைய பாஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, நம்ம டேட்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் அப்படியே பயந்துட்டே காரில் போயிட்டே இருக்கீங்க. என்ன இவன் எங்கே கூட்டிகிட்டு போகிறானே தெரியலையே. ஐயோ, தேவையில்லாமல் ஏறி படுத்துட்டேன் போலையே. எனக்கு வேணுமா? நான் தலையில் நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டேன். இவன் எங்கே போயிட்டுருக்கானும் தெரிய மாட்டேங்குதே. ஏதோ காடை வேற இருக்குது, ஃபோனை வேற வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நான் எப்படி போவேன்? போச்சு, நல்லா மாட்ட போகிறேன். இவன் என்னை பார்த்தா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு கூட தெரியல. ஐயோ கடவுளே, என்னை காப்பாற்று, நீ மட்டும் என்னை காப்பாற்றிட்டுனா கோயிலுக்கு வந்து 100 தேங்காய் கூட உடைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பயந்துட்டே போயிட்டுருக்கீங்க. என்ன கார் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ டேங் அப்படியே வெளியில் இறங்குறான். அப்போ நீங்கள் லைட்டாக அப்படியே டேங் எட்டி பார்க்குறீங்க. இவன் என்ன என் பக்கம் வந்துட்டுருக்கான்? இவன் எதுக்கு கார் டிக்கி பக்கம் வரான்? ஒரு வேளை தெரிஞ்சிருச்சோ? ஐயோ சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஐயோ இவன் மட்டும் என்ன பார்த்தானா என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பயந்துட்டே உட்காந்துருக்கீங்க. டேங் அப்போ கார் டிக்கியை வந்து திறக்க வரான். டேய் பனிக்கார, டேய் குட்டி கொஞ்சம் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத. எத்தடே நான் கேட்கணும், எவ்வளோ லேட்டாக வந்துட்டு கார் டிக்கியில் போய் நடா பிடிங்கிட்டுருக்க? என்ன ஏதாவது ஃபிகரை தூக்கி போட்டு வந்துட்டியா என்ன? அப்போ இதெல்லாம் நீங்கள் அப்படியே உள்ளே இருந்து கேட்டுட்ருக்கீங்க. என்ன இது ஸ்ரீ வாய்ஸ் தானே? டேங்கும் ஸ்ரீவுமே தான். இவனுங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கிறோன்னு வேறு வந்துட்டோம் தைரியமாக. ஐயோ எனக்கு பயமாக இருக்கே, அடி வயிற்றுல புளியை கரைக்குதே. டேய் தேவையில்லாமல் பேசாத. இல்லை எனக்கு என்னன்னு தெரில, ஏதோ கார் டிக்கில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, தான் தூக்கி பார்க்கலான்ட்டு. உனக்கு இருக்குண்டா, வா அங்கே தலை போகிற காரியம் இருக்குது, இங்கே வந்து கார் டிக்கில் இருந்துச்சு ஏதோ இருந்துச்சு, எதுக்கும் செக் பண்ணிக்கிறியா? வேணாம், எனக்கு தெரியாமல் யார் காருக்குள்ளே வந்திருக்க போகிறா, வா உள்ளே போகலாம் அப்படின்ட்டு டேங்கும் ஸ்டீவும் உள்ளே போகிறாங்க. நீங்கள் அப்படியே லைட்டாக தலையை நிமிர்ந்து பார்க்குறீங்க. டேங்கும் ஸ்டீவும் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. என்ன வேலை இது இவ்வளோ இருட்டாக இருக்குது? ஐயோ தேவையில்லாமல் நான் மாட்டிக்கிட்டேன் போலையே, எனக்கு என்னமோ ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக கார்டிக்கே ஓப்பன் பண்ணுறீங்க. ஐயோ இந்த இருட்டில் எந்த பக்கம் போனானுங்கன்னு வேறு தெரியல, வீடவே எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு லைட்டாவது போட்டு வைக்கலாம்ல, பொறுக்கி பசங்க லைட்டை கூட போடல அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வெளில வந்து சைலண்ட்டாக அப்படி நடந்து போயிட்டுருக்கீங்க. இல்லை இந்த பக்கமாக போனால் கண்டுபிடிச்சிருவானுங்க. ஒரு வேளை இதற்கே இருந்தானுங்கன்னா, இல்லை மெயின் டோர் வழியாக போகக்கூடாது, பின் வழி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் நான் எங்கே போய் தேடுறது? இந்த வீடு அன்றைக்கி சுற்ற வேண்டிதான் போல் அப்படின்ட்டு நீங்கள் வீட்டுக்கு பின் சைட் போய் பார்க்குறீங்க. என்ன ஒன்றுமே இல்லை. ஐயோ இப்போ நான் எப்படி போவேன் அப்படின்ட்டு பார்த்தா அங்கே ஒரு பைப் இருக்குது. சரி வர வழியில் இந்த பைப் மேலே ஏறி அந்த ஜன்னலை பிடிச்சி தான் உள்ளே போகணும். ஜன்னல் நல்ல வேலை திறந்து வச்சுருக்கானுங்க, அது வழியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பைப் மேலே ஏறுறீங்க. இந்த ஹீல்ஸ் வேறு ஒரு மண்ணாங்கட்டி. இல்லை இந்த ஹீல்ஸ் மட்டும் நான் இப்போ எனக்கு தூக்கி போட்டேன்னா, டேங் வெளில வந்து ஹீல்ஸை பார்த்து கண்டுபிடிச்சிட்டான்னா பிரச்சனை ஆகிடும். ஹீல்ஸை தூக்கியும் போடக்கூடாது. என்ன பண்ணுறது இந்த ஹீல்ஸை இப்போ நான்? ஐயோ சரி பேசாமல் கையில் எடுத்துக்கலாம் நான் எப்படி பைப்பில் ஏறுவேன்? அப்போ பக்கத்தில் ஒரு கயிறு இருக்குது. அப்பா இந்த கயிறு செஞ்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் இடுப்பில் கட்டிட்டு உங்கள் 2 ஹீல்ஸையும் அதில் கட்டி அப்படி தொங்க விட்டுக்கிறீங்க. இப்போ ஏற வேண்டிதான். இந்த குட்டி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எப்படி ஏற போகிறேன்னு தெரியல, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பைப்பில் ஏற ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஐயோ வழுக்குது கை வேறு அப்படின்ட்டு நீங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு பைப்பில் ஏறிட்டு அந்த ஜன்னல் வழியாக உள்ளே போகலான்னு ட்ரை பண்ணுறீங்க. அப்பா மூச்சு வாங்குது இந்த ஒரு பைப் ஏறுறதுக்கே. அப்பா நாக்கு தள்ளிடுச்சு. ஐயோ இங்கே என்ன போச்சு, ஜன்னலுக்கு கம்பி இருக்குது, இந்த கம்பிக்கெல்லாம் நான் எப்படி போடுறது அப்படின்ட்டு நீங்கள் அந்த பக்கம் எட்டி பார்க்குறீங்க. அங்கே இன்னொரு ஜன்னல் இருக்குது, ஆனால் நான் இங்கேருந்து எப்படி அங்கே போகிறது அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஜன்னலே பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ நல்லா மாட்டுறேன், இது தேவையில்லாத ரிஸ்க்கெல்லாம் உனக்கு தேவையான நினச்சி ஒழுங்காக சுத்தம் மூடிட்டு வீட்டிலே இருந்திருக்கணும். இவனை கண்டுபிடிக்கிறேன்னு வந்து என் கை கால் உடஞ்சி நானே செத்துருவேன் போல். ஐயோ இப்போ நான் எப்படி அங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. மூளை வேறு வேலை செய்ய மாட்டேங்குது. ஐயோ மெயின் டோர் வழியாக போயிருந்தால் ஒரு வேளை கேமரா கூட இருக்கலாம், ஏதோ பின்பக்கமாக வேறு வந்துட்டேன். ஐயோ என்ன பண்ணுறது, இப்போ அந்த ஜன்னல் வழியாக ஏறணுமே, பேசாமல் துணியை கிழிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் துணியை நீங்கள் கிழிக்கிறீங்க.
என்ன பண்ணி தொலையிறது? அப்போவே கயிறு கொஞ்சம் பெருசா எதுனா இருக்கான்னு பார்த்துருக்கணும். இங்கே வந்து நடக்கணும்னு கனவா கண்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தைய கண்டுபிடிக்கிறேன்னு வந்து எதுக்குள்ளேயே மூக்க விட்டுட்டேன். அப்படின்ட்டு உங்க துணியை கிழிச்சி அந்த கயிறு கூட இன்னும் நல்லா இறுக்கி கட்டி, ஓகே இப்போ இதில் எப்படின்னா அந்த பக்கம் போட்டு அந்த கம்பி கூட இதை டைட் ஆக்கிடணும். இது நல்லா டைட் ஆகிடுச்சுன்னா இது பிடிச்சி தொங்கிட வேண்டியதான். இது கீஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்குள்ளே பக்குன்னு எப்படின்னா ஜன்னலுக்குள்ளே போயிடணும். அங்கே தான் கம்பி இல்லாமல் இருக்குது, சீக்கிரமாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை டைட் பண்ணி அந்த பக்கம் தூக்கி போடுறீங்க. ஐயோ, ஒழுங்காக போடக்கூட தெரிய மாட்டேங்குது. இல்லை நான் எங்கே இந்த கயிறை நம்பி ஜம்ப் வேறு பண்ண போகிறேன். போச்சு, இன்றைக்கி என் கை கால் ஒடிய போகுது. ஐயோ கடவுளே, எப்படின்னா இந்த தடவை போட்டுருணும். போச்சு, இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு. ஃபைனலாக ஒரே ஒரு தடவை, கடவுளே ப்ளீஸ் காப்பாற்று அப்படின்ட்டு நீங்கள் போடுறீங்க. அப்போ கரெக்டாக அந்த கம்பியில் போய் இந்த கயிறு மாட்டுது. அப்பா அப்படின்ட்டு நீங்கள் நல்லா டைட் பண்ணிவிட்டு, ஓகே நான்சி கண்ணை மூடிட்டு எப்படின்னா குதிச்சிடலாம், ஆமாம் குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே குதிக்கிறீங்க. அப்போ உங்கள் ட்ரெஸ்ஸு வெயிட்டு தாங்காமல் அப்படியே கிரியுது. ஐயோ ஜோ கிரியுதே, அந்த இடத்துல ஊசலாட வச்சிருச்சு. ஐயோ, அப்போ அது அப்படியே கிழிஞ்சிட்டே வருது. நீங்கள் பக்குன்னு ஒரு ஜம்ப் பண்ணி அந்த கம்பியை பிடிச்சிடுறீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிட்டு இருக்கோம். என்ன ட்ரெஸ் இது, 500 ரூபாய்க்கு எடுத்தேன். என் வெயிட்லாம் ஒரு வெயிட்டுன்னு இது கூட தாங்க மாட்டேங்குது. இதுக்கப்புறம் அந்த கடையில் ட்ரெஸ்ஸே எடுக்கக்கூடாது. ட்ரெஸ்ஸுக்கு குவாலிட்டியே இல்லை, இப்படியா பிச்சுக்கிட்டு. எனக்கே அசிங்கமாயிடுச்சு. நான் கீழே விழுந்ததுனால என்ன ஆயிருக்கும், என் கை காலில் முறிப்பட்டிருக்கோம். ஐயோ, நான் பைத்தியம் மாதிரி எதுக்கும் வந்துட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன். உள்ளே போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜன்னல் வழியாக பூந்து உள்ளே போகிறீங்க. என்ன ஒரு இருட்டாக இருக்குது. என் செருப்பு எங்கே போட்டேன்னு வேறு தெரியலையே. அது வேறு 1000 ரூபா. அதுக்கப்புறம் எப்போ வாங்குறது? என் லைஃப்லேயே காஸ்ட்லியாக வாங்கின ஒரே செருப்பு அதுதான். அதையும் தூக்கி போட்டுட்டேன். ஒரு செருப்பு என்கிட்ட இருக்குது, இன்னொரு செருப்பு எங்கே தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த ரூமில் போகிறீங்க. அந்த ரூம் செம்ம டார்க்காக இருக்குது. என்ன இவ்வளோ டார்க்கில் நான் எங்கே போய் என் ஷூ தேடுவேன்? அது சரி, நான் எங்கே இந்த ரூமில் இருக்கேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எந்த வீட்டில் இருக்கணும் தெரியல, எந்த ரூமில் இருக்கணும் தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் புருஷன் ஒருத்தவங்க இருக்கான், அவ்வளோதான் தெரியும். இப்போ நான் எந்த ரூமில் இருக்கேன்? இங்கே எதனா இருக்குமா? ஃபோன் எடுத்துகிட்டு வந்தால் டார்ச் ஆன் பண்ணியிருக்கலாம், ஃபோனும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் பக்கத்தில் எதாவது இருக்கான்னு தேடுறீங்க. எவன்டா இவன் இங்கே லைட்டர் போட்டவன், கண்டிப்பாக அந்த டேங்க தான் இருப்பான் அப்படின்ட்டு நீங்கள் அந்த லைட்டரை எடுத்து ஆன் பண்ணி அப்படியே பார்க்குறீங்க. ரொம்ப லோவாக தான் இருக்குது. என்ன லைட்டர் அந்தளவுக்குலாம் வெளிச்சம் வரல, இதை வச்சு தான் பார்க்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே போகிறீங்க. அந்த ரூமில் யாருமே இல்லை. அப்பாடா, என்னோடய செப்பல் கிடச்சிருச்சு ஃபைனலி அப்படின்ட்டு நீங்கள் அதை போட்டுட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. ஐயோ, இந்த லைட்டரை வச்சு நானும் எவ்வளோ தூரம் பார்க்குறது? ஆமாம், இவனுக்கு 2 பேரும் வீட்டில் தான் இருக்கானுங்க, ஆனால் எதுக்கு லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சே இருக்கானுங்க? கடவுளே, ஒன்றும் புரியல அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. ஏதோ ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கே, ஐயோ சுத்தமாக கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கீங்க சத்தமாக கேட்காம. அப்போ கரெக்டாக ஒரு ரூமில் என்ன சத்தம் அது? ஐயோ, பேசலாமா வேணாமான்னு தெரியலையே. இல்லை, லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ரகசியமாக பார்த்தா தான் உண்டு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே லைட்டரையும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எட்டி பார்க்குறீங்க. ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஐயோ, லைட் இல்லாமல் பார்க்கவும் முடியல. இப்போ அவங்க குரலை கொடுக்க மாட்டுறாங்க, குரலை பக்கத்தில் யாரா இருப்பாங்களோ? அப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு பூச்செடியை கொஞ்சம் சத்தமாக கீழே தள்ளி விடுறீங்க. யார் 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 ஸ்டீவ் மன்னிச்சிடு ஸ்டீவ், தெரியாமல் பண்ணிட்டேன், என்ன விட்டு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஏதோ குரல் கேட்குது. யார் இது? இது மேக்ஸோட குரல் மாதிரி இருக்குது. சந்தேகமே இல்லை, இது மேக்ஸ் தான். எனக்கு தெரியாதா என் ஃப்ரெண்டு வாய்ஸு? இவையா ஸ்டீவை பற்றி சொல்லிகிட்ருக்கா? ஸ்டீவ் மன்னிச்சிடு, எனக்கு பயமாக இருக்குது. ஸ்டீவ் வேணாம் ஸ்டீவ், ஐயோ யாரோ வந்துட்டாங்க போல. ஸ்டீவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே இருக்கிற இடத்துல இன்னும் உள்ளே போய் ஏதோ ஒரு கபோர்ட்குள்ளே மறையிறா. நீங்கள் இதை பார்த்துட்டு மேக்ஸ் மட்டும்தான் தனியாக இருக்கான்னு நினைக்கிறேன், உள்ளே போகலாமா? போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு லைட் எடுத்துகிட்டு போகிறீங்க. மேக்ஸ், நான்சி, நீயா? நான்சி, என்னை காப்பாற்று நான்சி, என்னை இவனுங்ககிட்டேருந்து காப்பாற்று, இவனுங்க என்னை கொன்னுடுவானுங்க போல், இவனுங்க என்னை கொல்றதே பரவாயில்ல, டெய்லியும் டார்ச்சர் பண்ணுறாங்க நான்சி, என்னால் முடியல, நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிடு நான்சி. மேக்ஸ், முத நீ ஏன் இப்படி இருக்க? எனக்கு இருட்டில் வர நீ சரியாக தெரியவே மாட்டுற. நீ வா, இந்த ரூமை விட்டு வெளியில் போகலாம். இல்லை, இந்த ரூமை விட்டு வெளியில் வந்தால் அவனுங்க கண்டுபிடிச்சிருவானுங்க. நீ எனக்கு காப்பாற்று வந்து நீயே மாட்டிக்கிட்டியா?
அம்மா, நீ எப்படி இங்கே வந்த? ஏய், நான் வந்தது இருக்கட்டும். நீ வா, நம்ம அந்த பக்கமாக எங்கன்னா போகலாம். இல்லை இல்லை, அவன் வந்து பார்க்கும்போது நான் இங்கே இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவான். இந்த ரூமை யார் அன்லாக் பண்ணதுலாம் கேட்பான். நீ இங்கேருந்து கிளம்பிடி. நான் ஏதோ என் பாவத்தை கழிச்சிக்கிறேன் இங்கேயே நின்று. நீ இங்கேருந்து கிளம்பிடு ப்ளீஸ். அவனுங்க வரதுக்குள்ளே சீக்கிரமாக போயிடுறி, கிளம்பு. ஏய் மேக்ஸ், உன்னை விட்டுட்டுலாம் நான் போக மாட்டேன். உனக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன். என்ன நினச்சிட்டு இருக்க நீ மனசுக்குள்ளே? நீ வா போகலாம். ஏய் இல்லை, நீ நினைக்கிறதுலாம் நடக்காத காரியம். பார்த்துக்கோ. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இவனுங்க எவ்வளோ பெரிய கொடூரக்காரனுங்க தெரியுமா? உன்னெல்லாம் அசால்ட்டாக தூக்கிடுவானுங்க. நான் வேணா டயாங் கிட்ட பேசுகிறேன் மேக்ஸ். நீ ஏன் பயப்படுற? என்ன சொன்ன? டயாங்? எனக்கு புரியல. டயாங்க நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டியா? ஆமாண்டி. நீ இல்லைல்ல, அதனால் என்ன ஃபோர்ஸ் பண்ண வச்சுட்டாங்க. ஏய், நான் ஒன்று வேணும்னு இங்கே பாரு, நான் அதை பற்றிலாம் கேட்கல. எனக்கு டயாங்கை பற்றி தெரியல. ஆனால் அவன் ஃப்ரெண்ட் ஸ்டீவ் ரொம்ப மோசம், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏய் மேக்ஸ், எனக்கு நீ என்ன சொல்கிறேன்னே புரியல. ஸ்டீவ் எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. நீ வா, நம்ம இங்கேருந்து போகலாம். நான்சி, என்னால் வர முடியாது, நீ கிளம்பு. நான்சி, அவன் வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். இங்கன்னா போய் ஒளிஞ்சிக்கோ போ. இல்லைனா அவனையும் கொண்டுடுவான். இல்லைனா நீ எதுக்கு ஆளாயிடுவ. அது எப்படி அவன் என்ன கொள்ளுவான்? நான் டாங்கிட்ட பேசுகிறேன். ஏய், எனக்கு டாங் மேலே ஒரு சந்தேகம் இருக்குடி. அவன் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கானா, அப்போ அவனும் அப்படி தானே இருப்பான். நீ எங்கன்னா போய் ஒளிஞ்சிக்கோ போ அப்படின்ட்டு மேக்ஸ் நான்சி தள்ளி விடுறா. அப்போ நீங்களும் பயந்துட்டே போய் ஒரு கபோர்ட் சைடில் ஒளியிறீங்க. ஏய் சல்லா குட்டி, நாடி மாமா பார்க்காம கல்லண்டு ஏக்கமாக இருந்துச்சா? ஸ்டீவ் என்னை மன்னிச்சிரு. நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. என்னை எதுக்கும் டெய்லி இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐயோ சல்லா குட்டி, நான் அம்மா இப்படிலாம் பேசுறியே. இப்படிலாம் பேசுனா நீ உத்தமி ஆயிடுவியா? ஸ்டீவ் மன்னிச்சிரு. ஸ்டீவ், தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ். ஹேய், என்னடி இப்படி நடிகிற? இதை பார்த்து தண்டி காலேஜில் உன் பின்னாடி நான் மாதிரி சுற்றுனேன். என்னையே ஜோக்கர் புண்டியை யூஸ் பண்ணிட்டல. யூஸ் பண்ணிட்டேடி நீ. நல்லா உன் லெட்டினை மட்டும்தான் நான் கழி உள்ளேன்னு நினைக்கிறேன். இல்லைனா அதையும் நான் நாக்காலே நக்கி தோடையை சொல்லியிருப்பேன். இப்போ நான் ஒன்றும் பண்ண தேவையில்ல. அதெல்லாம் பண்ணணுமா வேணாமா? ஸ்டீவ், நான் ஜஸ்ட்டு ஒன்று வச்சு வந்தான் பண்ணேன். நீ அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறேன். ஐம் ரியலி சாரி. அது ஃபன் பண்ணியா? ஏய், இந்த பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? எப்படி இது ஃபன்? ஸ்டீவ் வலிக்குது. ஸ்டீவ், நாடி வலிக்குதுன்னு சொல்கிறேன். லைட்டாக தான் அடித்தேன். இப்போ எப்படி இருக்கு சொல்லு, வாயத்தோற. ஸ்டீவ் வலிக்குது, நான் விட்டுறேன் ப்ளீஸ். என்னால் வலி தாங்க முடியல. அதுக்கு எனக்கு ஒன்று இருந்தாலும் டெய்லியும் நைட்டு எதுக்கு என்னை அடித்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேன். இந்த தொல்லைக்கு நான் எப்பயோ செத்துருக்கலாம். சாகவும் விட மாட்டேன். நீ எதுக்கு இப்படி கொடுமை பண்ணிகிட்ருக்க? எங்கள் அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. ஸ்டீவனை விட்டுரு ப்ளீஸ், காலைல விழுந்து கேட்குறேன். ஐயோயோயோ, ஆஸ்கோரோட ஆக்டிங்டா அப்பா. ஏய், காலேஜ்லேயே இப்படி தானடி சொன்னேன் என்கிட்ட. உன்னை நம்பரு செருப்பு எடுத்து நானே அடிக்கணும். உன்னை நம்பி லவ் பண்ணுறேன்னு நாய் மாதிரி பின்னாடி சுற்றினேன். ஆனால் நீ என்ன ஜோக்கர் புண்டை யூஸ் பண்ணிவிட்டு என் பணத்தை கரைச்ச. ஆனால் உடம்பை இன்னொருத்தனுக்கு கொடுத்த. எப்படி இப்படிலாம் உன்னால் மட்டும் முடியுது அப்படின்ட்டு அங்கே இருக்க ஒரு இரும்பு ராடு எடுக்கிறான். ஸ்டீவ் வலிக்குது. ஆல்ரெடி நீ அடிச்சதில் எனக்கு கையெல்லாம் வீங்கி காலெல்லாம் பாரு. ஸ்டீவ், இப்போ திரும்ப அடிக்காது. என்னால் சுத்தமாக தாங்க முடியாது ஸ்டீவ். சத்தியமாக செத்துருவேன். ஏய், சாவுடி தங்கம், சாவு. இன்னும் உனக்கு ஃபுல்லாக எதுவும் காட்டல. உன்னை 1 வருஷம் இல்லைன்னா 2 வருஷம் அடிச்சு கொடுமை பண்ணி அப்புறமா எனக்கு என்ன தெரிலடி, எனக்கு எல்லா பொண்ணை பார்த்தாலும் பண்ணணும்னு தோணும். அவன் எத்தனை பேர் கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. ஆனால் உன்னை தொட கூட எனக்கு தோண மாட்டேங்குது. என்ன கன்றாவியோ, எவ்வளோ சீப்பில் பண்ணி. நானே ஒரு கேடு கட்டவன், நீ என்னை விட கேடு கட்டவளா இருக்க? உனக்கு என் மச்சான் கேட்குதாடி? ஸ்டீவ், நீ யாரும் சொல்கிற? அதுதான் பண்ணேன். ஏண்டி, உனக்கு என்ன ஒரு 10-15 பசங்க எனக்கு தெரிஞ்சே இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்றுமே தெரியாத அப்பாவி பிள்ளை மாதிரி டேங்க கல்யாணம் பண்ண போறியா? எப்படி பிடிச்சி தூக்குன பற்றியா? அப்போ இதை நீங்கள் அப்படியே பின்னாடி நின்று கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்போ ஸ்டீவ் அந்த ராடை வச்சு அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். உன்னெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சாக விட மாட்டேன், ஆனால் கை கடை உடச்சி வச்சுப்பேன்.
அப்போ நீங்கள் இதை அப்படியே பின்னாடி இருந்து பார்த்துட்டு உங்கள் மவுத் அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே அழுதுட்டு இருக்கீங்க. ஏன் இவ்வளோ கொடுமையாக இருக்குது? ஸ்டீவுக்கும் டேவுக்கும் பின்னாடி கண்டிப்பாக என்னமோ இருக்குது. ஸ்டீவ் எப்படி இருக்கான், அப்போ டேவ் எப்படி இருப்பான்? கண்டிப்பாக மோசமாக தான் இருப்பான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அழுதுட்டு சைலண்டாக நின்றுட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் என் மேக்ஸ் மயக்கமாயிருப்பா, ஸ்டீவும் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். நீங்கள் அப்போ எட்டி பார்க்குறீங்க. இப்போ போகலாமா? ஒரு வேளை திரும்ப திடீர்னு வந்துட்டானா என்ன பண்ணுறது? ஷோ வேற வாங்கிட்டாலே, ஷோ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் பயந்துட்டே நின்றுட்டு இருக்கீங்க. அப்போ அப்படியே கொஞ்சம் பொறுமையாக கிட்டே போயிட்டு கதவை லைட்டாக ஓப்பன் பண்ணி எட்டி பார்க்குறீங்க. மேக்ஸ் அப்படியே கீழே ஒரு ரெட் கலர் ரூம்குள்ளே நடந்து போயிட்டுருக்கான். எந்த ரூம்குள்ளே இவன் போகிறான்? அங்கே தான் ஒரு வேளை டேங் இருப்பானோ அப்படின்ட்டு நீங்கள் மேக்ஸ் சைடு வந்து இவன் வேணும் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியை எட்டி பார்த்தா இன்னும் டேங்கோட கார் நிற்கிது. டேங்கோட கார் இருக்குது. அப்போ டேங் இன்னும் இங்கேருந்து கிளம்பல. எனக்கு டைம் வேறு கம்மியாக இருக்குது. மேக்ஸை காப்பாற்றிட்டு தான் இல்லை டேங் யாருன்னு கண்டுபிடிக்கிறதா அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. மேக்ஸ் இவன் எழுந்திருக்க வாய்ப்பே இல்லை. தண்ணி கூட இங்கே இல்லை. நான் எப்படி எழுப்புறது? பேசாமல் அந்த ரூம் போய் யார் தான் இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயந்துட்டே எழுந்து கீழே போகிறீங்க. ஐயோ டார்க்காக இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் பயந்துட்டே அந்த ரெட் கலர் ரூம்குள்ளே அப்படியே போகிறீங்க. அங்கே யாருமே இல்லை. ஐயோ என்ன யாருமே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இல்லை பக்குன்னு யார் வேணால் வரலாம், நம்ப முடியாது, பேசாமல் எங்கன்னா ஒளிஞ்சிருக்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் அங்கே நிறைய பாக்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்கு. அதுக்கு பின்னாடி போய் அப்படியே ஒளியிறீங்க. எங்க யாருமே இல்லை, நான் எதுக்கு ஒளிஞ்சிருக்கேன்? ஷோ எனக்கு பயத்தில் மூளையே வேலை செய்ய மாட்டேங்குதே. ஷோ தேவையில்லாத ரிஸ்க் இது. ஆனால் என்ன பண்ணுறது? அப்போ இவ்வளோ நாள் டேவ் கிட்ட தான் மேக்ஸ் இருந்திருக்கான். ஷோ டேவ் ஒரு வேளை இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி ஒரு சைக்கோவாக இருப்பானோ? கண்டிப்பாக இருப்பான், நம்ப முடியாது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்போ யாரும் நடந்து வர சத்தம் கேட்குது. யாரும் வராங்க. ஒரு வேளை அங்கேருந்து இங்கே இந்த பாக்ஸ் கீழே வந்துட்டானா நான் என்ன பண்ணுறது? நம்ம பக்கத்தில் பேசாமல் ஏதோ எடுத்து வச்சுக்கலாமா அப்படின்ட்டு பார்த்தா பக்கத்தில் ஒரு கட்டை இருக்குது. நீங்கள் அதை எடுத்து கையில் வச்சுக்கிறீங்க. எவன் வந்தாலும் அடிச்சிட வேண்டியதான், நமக்கு நம்ம உயிர் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒளிஞ்சு உட்காந்துட்ருக்கீங்க. டேங் தான் வரான். என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக ஒளிஞ்சு உட்காந்துட்ருக்கீங்க. டேங் அப்படியே ஃபஸ்ட்டு காட்டின ஒரு டார்க் ரூமுக்கு ஸ்டெப் இறங்கி கீழே போகிறான். இதுவே ஒரு டார்க்காக இருக்குது, ஆனால் ரெட் கலர் லைட்டு போட்டு தொங்க விட்ருக்கானுங்க. இது உள்ள எங்கே போகிறான் இவன்? போகலாமா வேணாமா? ஐயோ இந்த ஸ்டீவும் இங்கே தான் வந்தான், ஆனால் ஸ்டீவை காணாமே. ஒரு வேளை அவன் இங்கன்னா இருந்து வந்து என்ன அடிச்சுட்டு போகிறான். அவன் வேறு இரும்பு அடை வச்சு அப்படி அடித்தான். ஐயோ பயமாக இருக்கே. சரி வந்துட்டேன், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே இறங்குறீங்க. பயந்துட்டே போகிறீங்க. அப்போ ஒரு சத்தம் ரொம்ப லவுடாக கேட்குது. ஆ ஆ டாங் டாங் என்னை விட்டுருங்க டாங் ப்ளீஸ் டாங் விடுங்க டாங், சத்தியமாக வலி தாங்கலை, இதுக்கான நீங்கள் கொண்டு போட்டுடலாம். இந்த குரல் இது என் ஃப்ரெண்டோட குரல் தான், எனக்கு தெரிஞ்சது அவ தான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கீழே இறங்குறீங்க. உங்கள் ஒரு 5 அடி டிஸ்டன்ஸில் தான் டாங் நின்று அந்த பொண்ணுக்கிட்ட என்னமோ பண்ணிகிட்ருக்கான். இவன் கையில் கத்தி வச்சுருக்கான். கத்திக்குள்ளே எவ்வளோ ப்ளட்டாக இருக்குது. நீங்கள் அப்போ அங்கே இருக்க ஒரு சின்ன பிளேஸை பார்த்துட்டு அதுக்குள்ளே அப்படியே போய் தெரியாமல் ஒளியிறீங்க. ஒளிஞ்சிட்டு எட்டி பார்த்தா அது உங்கள் ஃப்ரெண்டு தான். ஃபேஸ் ஃபுல்லாக தெரிய மாட்டேங்குது. டாங் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க ஷாக்கில். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கண்ணிலேருந்து டீயர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. டாங் டாங் என்ன பண்ணி வச்சுருக்கு டாங், டாங் என்னால் முடியல அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. உங்களால் சுத்தமாக டாங் அப்படி பார்க்கவே முடியல. டயாங் அப்படியே திரும்புகிறான். அப்போ நீங்கள் அப்படியே ஒளிஞ்சிட்டு டாங்கோட ஃபேஸை பார்க்குறீங்க. ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ரத்தமாக இருக்குது. அவன் அப்படியே ஒரு டெவலாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஏய் உன்னை உன் ஃப்ரெண்டு கோரி தேடிட்டு இருக்கா, ஆனால் பத்தியா உன்னை நான் இங்கே கூப்பிட்டு வந்து வச்சுட்டேன், அது தெரில இந்த நாய்க்கு தேடிட்டுருக்கு ஊர் ஃபுல்லாக. ஐ திங்க் அவளை கூடி சீக்கிரத்தில் இங்கே வந்துடுவா, அவன் கூடவே பக்கத்துலேயே வச்சுக்கலாம், கவலைப்படாது. ஐயோ டயாங் அவள் பாவம், அவள் உன்னை நிஜமாக லவ் பண்ணுறா தெரியுமா? அவன் வீட்டுக்கு சொன்னதில்லை, ஆனால் அவன் உன்னை லவ் பண்ணுறான். நீ என்ன இப்படி இருக்க? டயாங் நான் ஸ்டீவா லவ் பண்ணது வேறு எந்த தப்புமே பண்ணலை, என்னை எதுக்கு இப்படி கொடுமை பண்ணுற? அப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சதில்ல, ஸ்டீவ் தான் மெயின் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்டீவ் தான் டயாங் கேடுறான். ஸ்டீவ் தான் நினைக்கிறேன் இது எல்லாத்துக்கும் காரணம்.
ஸ்டீவாக தான் இருக்கும். டேங்க் ஒன்றும் தெரியாது. அப்போ உங்கள் ஃப்ரெண்டும் டயாங் ப்ளீஸ் என்ன கூட கொன்று போட்டுரு, நான் பண்ண தப்பு. ஆனால் அவளையும் உன்னை லவ் பண்ண ஒரே பாவத்துக்காக தண்டிச்சிடாத. அவன் நிஜமாலே பாவம் டயாங். அப்போ டயாங் அப்படியே மூவ் ஆகுறான். அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க, ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கா. ஐயோ, இது இது பார்க்கவே முடியலையே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்க. அவள் உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லை, அங்கங்கே காயமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் கத்தியால் கிழித்து வச்சுருக்காங்க. இவ்வளோ கொடூரமாக டயாங்க பண்ணா டயாங்க இருக்காது, டயாங்க இருக்காது. நீங்கள் அப்படியே பயந்துட்டு டயாங்க பார்க்குறீங்க. அப்போ டயாங்க அங்கே இருக்க ஒரு ஷார்ப்பான ஒரு கத்தி எடுத்து அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு கையை வெட்டுறான். டயாங் டயாங் விட்டுருங்க விட்டுருங்க ப்ளீஸ், என்னால் வலி தாங்க முடியல. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு கையிலேருந்து அப்படியே இந்த ரத்தம் தெறிக்குது டயாங் ஃபேஸ் ஃபுல்லாக. வா, இந்த ஸ்மெல் இருக்கு, பிளட்டு ஸ்மெல்லு என்னமோ பண்ணுது மனுஷனை. இதெல்லாம் உனக்கு பிடிக்காதா? பாட்ரி எப்படி தெரியுதுன்னு. ஆர்சிபி உனக்குள்ளே நிறையா இருந்திருக்கும் போல், அதுதான் அப்படியே பிச்சுக்கிட்டு தெரியுது. அவங்களால முடியல. மயங்கிடாத. இங்கே பாரு, கையை தான் வெட்டினேன், அதிக மயங்கினா எப்படி? நீ இப்போ கத்தணும், டயாங் என்னை விட்டுருங்கன்னு கத்தணும். யாருக்கு? அந்த நான்சிக்கு சப்போர்ட்டாக பண்ணுற உன்னை கத்த வச்சு துடிக்க வச்சு கொள்றேன்டி. அப்போ தான் நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஐயோ ப்ளீஸ் என்னை விட்டுரு, என்னால் வலி தாங்க முடியல, எனக்கு ஒன்றுடையா. என்னை இதுக்கு டெய்லியும் அவன் அப்யூஸ் வர பண்ணிட்டுருக்கா. கொன்று கூட போட்டுக்கோ, என்னால் முடியல, ரொம்ப வலியாக இருக்குது, நறுக்கும் மாதிரி இருக்குட்டாயா. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, காலில் விழுந்து கேட்குறேன், என்னை ப்ளீஸ் விட்டுருங்க. எப்படி காலில் விழுவ? அதான் உன் கை கால்லாம் கட்டி போட்டு மல்லாக்கா படுக்க வச்சிருக்க. நீ எப்படி என் காலில் விழுவ? எப்படி விழுவ சொல்லும்? விழ முடியாது. பாரு, எனக்கு இந்த பொண்ணுங்களோட பாடிலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனால் என் மச்சானுக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அவன் ரொம்ப பிடிச்சி போய் எப்போ பார்த்தாலும் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். நான் சொன்னாலும் அவன் நிறுத்த மாட்டான். நீ அதனால் இந்த விஷயத்தில் என்கிட்ட எதுவும் பாவம் கேட்காத. என்னால் எந்த ஹெல்ப் பண்ண முடியாது. முடியல, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். தண்ணியா? ஐயோ, யார்கிட்ட கேட்குற பத்தியா தண்ணி அப்படின்ட்டு அந்த நைஃப் எடுத்து அப்படியே உங்கள் ஃப்ரெண்டோட லிப்பை அறுக்கிறான். ஏய், தண்ணி கேட்டல, இல்லைருந்து இப்போ ரைட்டாக ரத்தம் வரும், அது அப்படியே குடிச்சிடு, வேலை முடிஞ்சுது. வலிக்குது. என்னடே சத்தம் வேறு மாதிரி இருக்கு. சீச்சி, அது மாதிரி அல்ல இல்லை, அதுக்கெல்லாம் என் மச்சான் ஸ்டீவ் வருவான், அவன் தான் அதுக்கு 10 பொருத்தமாக பார்க்காவா இருக்கும். எனக்கெல்லாம் அதுக்கு செட் ஆகாது. நீ அவன்கிட்ட கற்று. ஐயோ, பேச முடியலையா? இப்போ தான் போகுது. நான் வானோட உதட்ட அறுத்துட்டேனா? ஸோ இப்போ உன்னால் பேச முடியாது, கரெக்டாக? எனக்கு ஒன்று மாதிரி பொண்ணுங்களா என்னை அப்படியே பயத்தோடு பார்க்குறது எனக்கு அப்படியே இன்பமாக இருக்குடி. அதனால சொல்லவும் முடியல. அவனுக்கு காஜி, எனக்கு பயம். எங்கள் 2 பேருக்கும் அடிக்கிட்டே இதுதான். நீ என்னை பார்த்தா இப்போ நடுங்குற பத்தியா? அதுதான் எனக்கு வேணும். இது அந்த நான்சியும் பண்ணணும், அவளை பண்ண வைக்கணும். அவள் ஒரே பொண்ணு தாண்டியை நான் ஆட்டி வைக்கிறா அப்படின்னுட்டு டேங் ரொம்ப சைக்கோத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அதெல்லாம் அப்படியே உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ கொஞ்ச நேரத்துலையே ஓகே, இப்போ எனக்கு உன் ஷிஃப்ட்டு டைம் முடிஞ்சிச்சு, இன்னொரு பொண்ணை பார்க்கணும், வட்டா அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க இன்னொரு சைடு ரூம் போகிறான். இதுக்குள்ளே எத்தனை ரூம் இருக்குது, நம்ம போய் அவளை எழுப்பலாமா? அவன் வாங்கிட்டான். இல்லை, அவகிட்ட போகிற டைரியுமே எனக்கு இல்லை. இவன் இப்போ ஸ்டீவை லவ் பண்ணா பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தானே சொன்னான். ஸ்டீவன் எனக்கு சொல்லவே இல்லை. ஷூ, என்ன நடக்குதுன்னே புரியுது, எனக்கு பயமாக இருக்குது. என்னென்னு நான் பேசாமல் வீட்டுக்கே போயிடுவா? இல்லை, நான் இவங்கக்கிட்டேருந்து எல்லோரையும் காப்பாற்றியே ஆகணும். நான் எத்தனை பேர் இங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சதை என்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே டேங்கை ஃபாலோ பண்ணி ஒளிஞ்சொழிஞ்சு அந்த ரூமுக்கு போகிறீங்க. அங்கே போனால் இன்னொரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு தானே? ஆமாம், இந்த பொண்ணு வீட்டுக்கு தான் நான் போனேன். இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும், பேர் தான் தெரிய மாட்டேங்குது. இந்த பொண்ணு அப்போ டயாங் தான் அங்கே இருக்க எல்லா பொண்ணையும் கடத்தி இது மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இவன் எதுக்காக இது மாதிரி பண்ணிகிட்ருக்கான்? இவன் ஒரு மோட்டிவோட மட்டும்தான் அதெல்லாம் பண்ணுறான். ஆனால் என்ன மோட்டிவ்? ஒரு வேளை பொண்ணுங்களை வேறு ஏதாவது ஊருக்கு கடத்தி அனுப்பிச்சு பணம் சம்பாதிப்பானோ?
அப்படி பண்ணதா இருந்தா இப்படி ஏன் டார்ச்சர் பண்ண போகிறான்? இல்லை இல்லை, வேற என்னமோ இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அங்கே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கொஞ்ச நேரத்துலையே என்னமோ சத்தம் கேட்குது. ஸ்டீவ் தான் வரான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வேறு இடத்துல போய் ஒளியிறீங்க. அப்போ கரெக்டாக, டேய் கரடி பையா, அல்ல என்னமோ இங்கே தப்பாக இருக்குடா. அப்போ டேங்க அப்படி திரும்பிட்டு, நாடா தப்பாரு அறுத்துட்டு இருக்கல தெரிலையா? அப்போ நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் டாங்கி ஸ்டீவ் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஐயோ, ஒரு வேளை வந்து இது கண்டுபிடிச்சிட்டானுங்களோ அப்படின்ட்டு அந்த பொண்ணை நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. டயாங் அந்த பொண்ணோட குடலை அறுத்துட்டு இருக்கான். என்ன ஆடை இருக்கிற மாதிரி அறுத்துட்டு இருக்கான். இல்லை இல்லை, நான் கத்தக்கூடாது, கத்துனா மாட்டிப்பேன். அந்த பொண்ணு இப்போ செத்துட்டாளா? ஐயோ, டேங் கொலை பண்ணிட்டானா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பயந்துட்டே பார்த்துட்டு இருக்கீங்க. டேய் நாடா, எல்லா ரூமில் இருக்க பொண்ணு எனக்கு போர் வச்சுட்டேன். புதுசாக தான் வேணும். புதுசாக வேணுமா? டேய் என்னை பார்த்தா எப்படி இருக்கு? உனக்கு மாமா வேலை பார்க்குற மாதிரியா? பாரு புதுசாக வேணும் சொல்லிட்டு போடா போய். அவ்வளோ இருக்கா இல்லை 2 பேர் இருக்காளுங்க, எவ்வளோ வேணுமோ பார்த்துக்கோ. அவங்க டேய் வேணும்டா, என் மாப்பிள்ளை இப்படிலாம் சொன்னால் நான் எங்கடா போவேன்? எனக்கு ஒரு ஆசை மச்சான், கேட்டா பண்ணுவியா? காட்டு போனேன் முதல் நீ இன்னொன்று சொல்லு, அப்புறம் பண்ணலாமா வேணாமான்ட்டு நான் யோசிக்கிறேன். டேய் நீ இப்படிலாம் சொன்னால் பண்ண மாட்டேன், நீ பண்ணுவேன்னு சொல்ல, நான் சொல்கிறேன். டேய் என்னன்னு சொல்லு பாப்போம். இல்லை உனக்கு அந்த நான்சியை பிடிக்குமா? சி பிடிக்காது. அப்புறம் என்ன, அவளை கூட்டு வாயேன், எனக்கு ஒரு தடவை அவளை யூஸ் பண்ணன்னு தோணுது. அப்போ டேங் அப்படியே நின்றுட்டு நீங்கள் அப்படியே பயந்துட்டே பார்த்துட்ருக்கீங்க டேங் என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து விட்டுருவான். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சால் இப்பயே கோர்த்து விட்டுருவானே. இல்லை இல்லை, இவன் நம்ம எங்கே இருக்கோன்றது கூட தெரியவே கூடாது அப்படின்ட்டு நீங்கள் பயந்து நின்றுட்டே இருக்கீங்க. அப்போ டேங், டேய் மூட்டு வந்தவர் நடா மச்சான், அந்த நான்சியை பிடிக்கலன்ற, அப்புறம் ஃப்ரெண்டு சொன்னது உண்மையாயிடும் போலையே, நீயும் அவளை லவ் பண்ணுறியா என்ன? சி அந்த கருமத்தை நான் பண்ண மாட்டேன், என்றைக்கும் பண்ண மாட்டேன். ஒரு தடவை பண்ணி பட்டதே போதும், இதுக்கப்புறம் அவளையும் பண்ண மாட்டேன். அந்த நான்சியை நான் லவ்லாம் பண்ணல. டைம் வரட்டும் பார்க்கலாம். வந்து அறுக்கிற வழியை பாரு, அவள் காலை பார்த்தாரு, போன்லாம் கரெக்டாக எடுத்துரு. டே மச்சான், இப்போவே எடுத்தா ரத்தத்தோடு வருதுடா, இதை வந்து வெயிலில் காய வைக்கணும், அப்பதான் நல்லா இருக்கு போன்லாம். சரி கல்ல மொட்டை மாடில் காய போட்டுக்கலாம். இப்போ பார்த்தாரு, ஏதாவது ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிடாது, ஸ்கின்னுக்கு வலை இருக்குது தெரியும்ல? தெரியும்டா, அழுகிறேன் கரடி பையா, சும்மா கத்தாத. டே காட்டு போன, உனக்கு எத்தனை பேர் தாண்டா வேணும்? பத்தலன்ற மச்சான், இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணண்டா. ஒருத்தவனுக்கு ஒருத்தின்னு இருந்துன்னு வச்சுக்கோயேன், நம்மள ஜோக்கர் ஆகிடுவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் அப்படியே அறுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே இதை பயந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்க என்ன மனுஷங்களா இல்லை வேறு ஏதாவது கொடூரமாக பண்ணிகிட்ருக்காங்க? அந்த பொண்ணு உடம்பு ஏதோ என்ன இது, ஏதோ ஊறுகாய் காய போகிற மாதிரி வெயிலில் காய போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஐயோ, இவனுங்க நான் நினச்சதை விட பெரிய சைக்கோவாக இருக்கிறானுங்க. இவனுங்கிட்ட ஐயோ, இவனை போய் கல்யாணம் பண்ண பாரு, என்னை செருப்பால் அடிக்கணும், எந்த செருப்பால் அடித்தாலும் பத்தாது எனக்குலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பயந்துட்டே நின்றுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கட்டாங்க இப்போ பார்க்கவே. ஆமாம், இப்போ நான் எப்படி போகிறது? அது சரி, இப்போ நான் இந்த ரூமை விட்டு எஸ்கேப் போகணுன்னா இவனுங்க 2 பேரும் போகணுமே. இல்லை, ஒரு வேளை இவனுங்க போகலன்னா அந்த ஜன்னல் வழியாக தான் எகிரி குதிக்கணும். அப்போ மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்லாம் அங்கே இருக்காங்களே, நான் என்ன பண்ணுறது? இல்லை, என்னால் இப்போ தனியாக இவங்களை காப்பாற்ற முடியாது. நான் இங்கேருந்து போயிட்டு போலீஸை கூட்டிகிட்டு வந்துடுறேன், அப்போ தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எப்படின்னா தப்பிக்கணும்னு பார்க்குறீங்க. இல்லை, டாங் போகும்போது தான் என்னாலே போக முடியும், அது வரைக்கும் நான் மாட்டிக்கக்கூடாது, அது வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருக்கணும். அப்போ நீங்கள் அப்படியே பயந்துட்டே நின்றுட்டு இருக்கீங்க. உங்களால் சுத்தமாக அதை பார்க்கவே முடியல. டாங் ஒரு பாட்டியும் அப்படியே கட் பண்ணி அந்த ரத்தத்தை மூஞ்சி ஃபுல்லாக தேய்ச்சிக்கிறான். ஷோ, இதனால் சத்தியமாக பார்க்க முடியல, கோமட்டிட்டு வருது. இங்கே வேற இவ்வளோ ஸ்மெல் அடிக்குது, சி ஷோ என்னால் முடியல அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் டைம். டேய் சார், நீங்கள் மேலே எடுத்துன்னு வச்சுக்கோயா, அந்த நான்சி அம்மாட்ட போட்டு விட்ருவா, அவள் ஆல்ரெடி என்னை தேடி இருப்பா, நான் கிளம்புறேன். நாடா மச்சான், எப்போ வந்தாலும் கல்யாணம் வரதுக்கு முன்னாடிலாம் பயப்படாமல் இருப்பேன், கல்யாணம் வந்ததுக்கப்புறம் நான்சி நாடா லவ் பண்ணுறியா? டேய் எல்லாம் இல்லைன்னு சொல்லிருக்கான்ல, அந்த மண்ணாங்கட்டில் நான் ஒன்றும் பண்ணல, அவள் தேவையில்லாமல் அம்மாட்ட போட்டு விட்ருவா, அப்புறம் அம்மா வேறு சமாளிக்கிறது.
அதுக்காக நான் கிளம்புறேன். பார்த்துக்கோ. டேய் ரத்தத்தோட போவாதடா. அவள் டொமேட்டோ சாஸ்ன்னு கூட நம்ப மாட்டா. மூஞ்சிலாம் கைவிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே டேங்கு அங்கே இருக்க ஒரு வாஷ்ரூம் போகிறான். அங்கே ஃபுல்லாகவே பிளட்டாக தான் இருக்குது. இங்கே தண்ணி மட்டும்தான் தண்ணியாக இருக்குமா? எல்லாமே ரத்தத்தில் இருக்குது. சீ, வீடை இருட்டாக வர வச்சுருக்கானுங்க. ஐயோ, இந்த ஸ்டீவ் அங்கே இருக்கானே, நான் எப்படி இப்போ இங்கேருந்து போவேன்? ஓ, என்ன பண்ணுறது? அப்போ பக்கத்தில் ஒரு கத்தி இருக்குது. வேறு வழியே இல்லை, ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த கத்தி எடுத்து ஒரு சைடில் அப்படியே தூக்கி போடுறீங்க. அப்போ யார் அது அப்படின்ட்டு ஸ்டீவ் அந்த பக்கம் போயிடுறான். நீங்கள் இதான் சாக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே வெளியில் ஓடுறீங்க. சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்ட்டு ஸ்பீடாக இறங்கி கதை ஓப்பன் பண்ணிவிட்டு மெயின் டோர் வழியாக வெளில வந்துடுறீங்க. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்ட்டு டேங்க் கார்கிட்ட போகிறீங்க. இல்லை, இப்போ ஒரு வேளை அவனுங்களுக்கு எப்படி வேணால் தெரிஞ்சிருக்கலாம். மேபி நான் ஓடிற சத்தம் கேட்டு கூட தெரிஞ்சிருக்கலாம். இது சேஃப் கிடையாது, டேங்க் கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஐயோ, எப்படி போகிறதுக்கு கூட தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப நேரமாக அப்படியே ஓடிட்டே இருக்கீங்க. டேங்க் இப்படி இருப்பான்னு நினைக்கவே இல்லை. நான் என்ன பண்ணுறது? போலீஸ் கால் பண்ணுறது கூட நம்பர் எல்லாம் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஓடிட்டே இருக்கீங்க. எந்த பக்கம் போகணுன்னே தெரியலையே. ஐயோ, இந்த காடு வேறு, காட்டுக்குள்ளே வீடு கட்டியிருக்கான். அப்போவே நினச்சேன் ஒரு சைக்கோ தான். ஏன் டேங்க் இப்படி இருக்கான்? நான் சத்தியமாக டேங்க் எனக்கு ரொம்ப வலிக்குது. எனக்கு தெரியல. அவள் சொன்ன மாதிரி நான் லவ் பண்ணேன்னு நம்ம கண்டுறவன். ஆனால் எனக்கு முடியல. அவன் ஏன் இப்படி இருக்க? நான் உனக்கு வரைக்கும் வார்த்தைக்கு தான் சைக்கோன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்போ எனக்கு மயக்கமே வருது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஓடிட்டே இருக்கீங்க. என்னால் ஓட முடியல. ஐயோ, நீங்கள் ஓடிடவே முடியாமல் எப்படியே ஓடியான்ட்டு ஒரு மெயின் ரோட்டுக்கு வந்திருப்பீங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்லிடலாமா? போலீஸ் ஸ்டேஷன் இங்கேருந்து தூரமாக இருக்கும் போலையே. போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்குள்ள இல்லை, எனக்கு எதுவும் அந்த டேங்க்கில் தெரிஞ்ச மாதிரி இல்லை. பேசாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லிடலாம். ஆனால் டேங்க் போலீஸ் பிடிச்சிடுவாங்களே. அவன் எத்தனை பேர் கொலை பண்ணியிருக்கான்னு கூட தெரியல. டேங்க் இதுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும். பேசாமல் ஆன்ட்டிக்கிட்ட சொல்லிடலாமா? யார்கிட்ட சொல்கிறது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. அந்த ரோட்டில் ஒரே ஒரு மால் இருக்குது. ஐயோ, என்ன பண்ணுறது? யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. அப்போ கரெக்டாக அங்கே டேங்கோட அம்மா வராங்க. ஆண்டி தானே அது? ஆண்டி. அப்போ டேங்கோட அம்மா அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாங்க. நான்சி, நீ என்னம்மா இங்கே பண்ணிகிட்ருக்க? ஆண்டி, அது வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஆண்டி. அது எப்படி சொல்லுறதுன்னு தெரியல. என்னம்மா, இரு பொறுமையாக சொல்லு, என்ன ஆச்சு? ஏன் இப்படி பதட்டமாக இருக்க? என்னம்மா, அந்த டேங்க எங்க? நீ அவனும் வீட்டில் இருப்பீங்கன்னு தானே நினச்சேன். எங்கே போனான் அந்த பைத்தியக்காரன்? ஆண்டி, டேங் வந்து என்னம்மா நான்சி? ஆண்டி, டேங் ஒரு சைக்கோ. நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, ஆனால் நிஜமாலே டேங் நிறையா பொண்ணுங்களை என்னென்னமோ. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நான்சி, என்ன சொல்கிற? டேங் இல்லை அப்படிலாம் இருக்காது. நீ ஏதாவது கனவு கண்டியா? நீ எங்கிட்ட எப்படிம்மா இங்கே வந்த? ஆண்டி, நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் உண்மைதான். நான் எப்படி சொல்கிறதுன்னே தெரியாது. என்னால் போலீஸில் கூட சொல்ல முடியல. டேங் நிஜமாலே டேங் ஒரு சைக்கோ ஆண்டி. எனக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நீங்கள் அம்மா எப்படி நம்புவீங்க? நான் கண்ணால் பார்த்தேன் ஆண்டி எல்லாத்தையும். சத்தியம் ஆண்டி, என்னை நம்புங்க அப்படின்ட்டு உங்கள் பாட்டில் அப்படி ஷிவர் ஆகுது. சரி வா, நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம். இல்லை ஆண்டி, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா? ஆண்டி, எப்படி என் பையனை நம்ம அவங்ககிட்ட பேசி பார்க்கலாம், அவன் என் பேச்சு கேட்பான். நீ வாமா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டுட்டு காரில் வீட்டுக்கு போகிறாங்க. நீங்கள் ரொம்ப புலம்பிகிட்டே இருக்கீங்க. ஆண்டி, எனக்கு பயமாக இருக்குது. சொன்னால் பேச்சை கேட்பாரா? நான் சொன்னால் கேட்பாம்மா. நம்ம வீட்டுக்கு போய் பொறுமையாக பேசலாம். டிரைவர், கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுங்க அப்படின்னோடனே அவரும் ஸ்பீடாக ஓட்டுறாரு. ஆண்டி, அவங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையாக எடுத்து பேசுங்க. அவரை ஹர்ட்லாம் பண்ணிடாதீங்க. அவர் ஏதோ மென்டலி தான் அஃபெக்ட் ஆகிருக்காரு. நம்ம பொறுமையாக பேசி திருத்திக்கலாம் ஆண்டி. எனக்கு தெரியல நான்சி, அவன் ஏன் அப்படி பண்ணானிட்டு. ஆனால் அவன்கிட்ட பொறுமையாக பேசிக்கலாம், அவன் புரிஞ்சுப்பான். எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் பையன் என்ன புரிஞ்சுப்பான். நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்பான் அப்படின்ட்டு டேங்கோட அம்மா அழுக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆண்டி, நீங்கள் அழுகாதீங்க. டேங் எனக்கு தெரிஞ்சு ஸ்டீவ் தான் டேங்க எடுத்துட்டாரு. பரவாயில்ல, நம்ம பேசிக்கலாம். நீங்கள் அழுகாதீங்க ஆண்டி. கொஞ்ச நேரத்தில் வீடு வந்திருக்கோம். ஆண்டி, வீடு வந்துருச்சு. நீங்கள் டேங்க்கு கால் போட்டு வர சொல்லுங்கள்.
நம்ம பொறுமையா பேசிக்கலாம் ஆண்டி. சீக்கிரம் வர சொல்லுங்க. வாம்மா நான்சி, உள்ளே போகலாம். நான் டேங்க கால் போட்டு வர சொல்கிறேம்மா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு டேங்க அம்மா அப்படியே உள்ளே போகிறாங்க. ஓகேடா, இதோட இந்த பாட்டு நான் முடிக்கிறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச சைக்கோ டாக்டர்லேயே நான் இது கொஞ்சம் லாங்கான பாட்டாக கொடுத்துருக்கேன். நான் இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்லாம் இதே மாதிரி லாங் டியூரேஷனில் வைக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா? அண்ட் ஓய்புடியோடைய ட்ரைலர் வந்து நான் சண்டே அப்லோட் பண்ணிவிடுவேன். அண்ட் அதுக்கான டேட்டையும் அதிலே அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்டே டியூன், டாடா, பாய். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னோடய எபிசோட் ஆர் எஃப்எஃப் ஏதாவது ஒன்று பிடிக்கலனா இக்னோர் பண்ணிவிட்டு போயிடுங்க. பேட் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாவில் பர்சனலாக வந்து கமெண்ட் பண்ணுறதுலாம் வேணாம். அது உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. நான்லாம் நிறைய செருப்படி வாங்கினாலும் நான்லாம் கண்டுக்கிற ஆள் கிடையாது. ஸோ இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு தான். ஸோ நீங்கள் அதை இக்னோர் பண்ணிக்கலாம். அண்ட் இது இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களை கமெண்ட் பண்ணணும் கேட்கல, பாருங்கணும் கேட்கல. இது உங்களோட சாய்ஸ் தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ஒரு ஒன் ஷாட்டாக தான் இருக்கும். அதில் பார்க்கலாம். டாடா, பாய்.